சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவளை எப்படி வர வைக்கிறது? என்ன இது? அந்த ரூம்ல ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்கு. என்ன பண்றீங்க நீங்க? பார்வதி சொன்ன கேளுங்க. இல்ல விடு, நான் போறேன். அத்தை வாங்க அத்தை. அத்தை என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை வாங்க. இல்ல என்ன விடு பார்வதி, நான் போறேன். அத்தை அத்தை சொன்ன கேளுங்க அத்தை. எதுவா இருந்தாலும் பேசுங்களா? விடுங்க அத்தை. வேண்டாம் விடுங்க வேண்டாம், நீங்க விடுங்க அத்தை. சொல்றேன். தயவு செஞ்சு இறங்குங்க அத்தை. பார்வதி வாங்க விடுங்க. அத்தை நீங்க சொன்ன கேளுங்க. விடுங்க விடுங்க. வேண்டாம் பார்வதி, சொன்னா கேளு. விடுங்க. நான் போறேன். விடு அத்தை எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். வாங்க வாங்க அத்தை வாங்க. இறங்குங்க. வாங்க அத்தை வாங்க. உட்காருங்க அத்தை. உட்காருங்க உட்காருங்க அத்தை. தண்ணி குடிங்க குடிங்க அத்தை. என்ன இதெல்லாம்? எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? நான் வாழறதுக்கே தகுதி இல்லாதவ என்ன ஏமா காப்பாத்துன? என்ன விடு, நான் போய் சாகுறேன். அத்தை அத்தை இருங்க அத்தை. உட்காருங்க முதல்ல. உட்காருங்க. என்ன விடு, நான் போறேன். அத்தை சொன்ன கேளுங்க. உட்காருங்க. இப்ப என்னதான் உங்க பிரச்சனை? எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? நான் பண்ண பாவத்துக்கு நான் உயிரோடவே இருக்க கூடாதுமா. உனக்கும் வயித்துல வளர குழந்தைக்கும் நான் செய்ய நினைச்ச பாவத்துக்கு தண்டனையா நான் செத்து போறதுதான் முடிவா இருக்கும். நானா இப்படி ஒரு கொடூரத்தை பண்ண திட்டம் போட்டேன்னு என்ன நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்குமா. உலகத்துல எந்த தாயும் தான் பிள்ளைக்கு செய்யக்கூடாத ஒரு துரோகத்தையும் பாவத்தையும் நான் செய்ய பார்த்தேம்மா. அத நினைச்சா எனக்கே என்ன பிடிக்கல பார்வதி. என் பிள்ளைக்கு நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், அவன் என்ன வெறுத்து ஒதுக்கிடுவா. அப்புறம் ஜென்மத்துக்கு என்ன மன்னிக்கவே மாட்டா. என் புள்ளனா எனக்கு உயிர். அவன் என்ன வெறுத்துட்டான்னா அதுக்கப்புறம் என்னால வாழவே முடியாது. குற்ற உணர்ச்சியில இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் புழுகி புழுகி சாகிறதுக்கு நான் ஒரேடியா செத்துடுறேன். என்னை விட நான் போறேன். ஐயோ அத்தை அத்தை நில்லுங்க அத்தை. அத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க தப்பு பண்ணிட்டீங்க தான். அது பெரிய பாவம் தான். அதுக்காக நீங்க சாவறது தீர்வாயிடாது. நீங்க சாகிறதால அந்த தப்ப நீங்க செய்யலன்னு ஆயிடாது. நீங்க மனசு மாறிட்டீங்க. எனக்கு அது போதும். பார்வதி என்ன மன்னிச்சிருமா. நானும் அப்படி ஒரு முடிவு எடுக்கல. ஒரு ஜோசியக்காரன் தான் அந்த குழந்தை பிறந்தா நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொன்னா. அது மட்டும் இல்ல, பொறுக்க போற அந்த குழந்தையால நம்ம சந்தோஷ்க்கு ஏதோ ஒரு பெரிய கண்டம் இருக்குன்னு சொல்லி என்ன பயமுறுத்திட்டம்மா.
அதுக்கு பயந்துகிட்டு தான் புத்தி கெட்டு போய் இப்படி ஐயோ பண்ணிட்டேன்மா. அத்தை அத்தை என்னத்த யாரோ ஒரு ஜோசிக்காரர் சொன்னாருன்னு நீங்க இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டேன்னு சொல்றீங்களே, அதனால யாருக்கு கஷ்டம்னு யோசிச்சு பாத்தீங்களா? இந்த வாரிசால நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது நடக்குமே தவிர ஒரு நாளும் கெட்டது நடக்காதத்த. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க மனசு மாறி நீங்க பண்ணது தப்புன்னு உணர்ந்துட்டீங்கல்ல, எனக்கு அது போதும் அத்தை. இதுக்கப்புறம் நீங்க தண்டனை அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன் அத்தை. என் மேல உங்களுக்கு எந்த கோவம் இருந்தாலும் அதை நேரடியா என்கிட்ட காட்டுங்க. என்னை தண்டிக்கிறதுக்கும் கண்டிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. அதை தாண்டி வேற எதையும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஐயோ பார்வதி, இல்ல, இனிமே சத்தியமா நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஏற்கனவே பண்ணதோட குற்ற உணர்ச்சியில நான் செத்துக்கிட்டு இருக்கேன். திரும்பவும் எப்படி அப்படி ஒரு பாவத்தை பண்ண நினைப்பேன்? இங்க பாரு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நான் உங்களை மன்னிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல அத்தை. நான் உங்களை என் அம்மா மாதிரி தான் பாக்குறேன். பாத்தியா, இதான் உன்னோட மனசு. நான் பண்ண தப்ப மறந்து என்ன அம்மாவா நினைக்கிறேன்னு சொல்ற பாரு. உன் பெருந்தன்மைக்கு முன்னாடி நல்ல ஒண்ணுமே இல்ல. அத்தை, இந்த விஷயத்தை இதோட மறந்துருங்க. இத பத்தி நான் எதுவுமே உங்க பையன் கிட்ட சொல்ல மாட்டேன். என்ன மன்னிச்சதுக்கு ரொம்ப நன்றி பார்வதி. குட் மார்னிங் மலர். குட் மார்னிங் சார். என்னம்மா, நேத்து நைட்டு பார்த்த அதே பரபரப்பு இன்னும் குறையவே இல்ல. சரி, சாப்பிட்டியா? நல்லா தூங்குனியா? அர்ஜுன் எதுவும் ரொம்ப டார்ச்சர் பண்றானா? சார், அர்ஜுன் என்ன பண்ற டார்ச்சர்ல கூட எனக்கு ஒரு வகையில சந்தோஷமா தான் சார் இருக்கு.